நம்ம எல்லார் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு பர்சன் கட்டாயமாக இருப்பாங்க. அவங்க சிரிச்சா நம்மளும் சிரிப்போம், அவங்க சந்தோஷப்பட்டா நம்மளும் படுவோம், அவங்க அழுதா நம்ம கண்ணிலேருந்து தண்ணீர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்லேயும் இருக்காங்க. அவங்க தான் பிடிஎஸ். அவங்க பேரை சொல்லும் போது ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கிடைக்குது. அவங்க ஏன் வந்தாங்க, ஏன் லைஃப்பில் வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எனக்கு ஒரு ஐடியா கூட இல்லை. ஆனால் என் மண்டைக்குள்ளே வந்து அப்படியே ஆணி வச்சு அடித்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டாங்க. அவங்களோட பண்ணுற குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், நம்மளை சிரிக்க வைக்கும். அதே டைம் அவங்க அழுதா நம்ம கண்ணிலேருந்தும் கட்டாயமாக கண்ணீர் வரும். ஆனால் ஒன்றும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எஃப்எஃப் கேட்டு அவங்க கூட இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் டக்குன்னு ரியாலிட்டி ஹிட் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம ரியாலிட்டியை கொஞ்சம் திங்க் பண்ணி தானே ஆகணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவங்கள பார்க்குறதுக்கு 1% சான்ஸ் கிடைச்சா கூட எனக்கு போதும். அவங்கள லைஃப்பில் ஒரு டைம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் எல்லாருமேஸ்க்கும் கண்டிப்பாக இந்த ஆசை இருக்க தான் செய்யும். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமான்லாம் எனக்கு தெரியல, பட் என் தாட்ஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கேட்குறேன், அவங்க கேட்குறாங்களே இல்லையோ நான் கேட்குறேன். அப்புறம் ஹாப்பி 12th இயர் ஆனிவர்சரி மை லவ். ஓகே, இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சிரிச்சிங்கன்னா நாங்களும் சிரிப்போம், நீங்கள் அழுதிங்கன்னா நாங்களும் அழுவோம். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஐ லவ் யூ.